முளை கட்டின பாசி பயரில் இன்றைக்கி இட்லி செய்து பார்க்கலாம். இந்த இட்லிக்கு அரிசியே தேவையில்லை. நல்ல ஹெல்த்தியான இட்லி, நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பயரை நல்லா கழுவி 6-7 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சிடணும். நான் 15-16 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சதுக்கு இந்த அளவுக்கு முளை கட்டியிருக்கு. பாசிப்பயரோட அளவுக்கு 4/1 பங்கு உளுந்து எடுத்தால் போதும். 1/2 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 கப் பாசிப்பயறு, 1/4 கப் அளவுக்கு உளுந்து. முளை கட்டின பாசிப்பயரை கிரைண்டரில் சேர்த்துட்டு அதோட ஊற வச்ச உளுந்தையும் சேர்த்துறணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும். பருப்பு ரெண்டும் சேர்ந்து இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைக்கணும். மாவு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் அரைக்கணும். மாவை கையில் எடுத்தால் நல்லா சாஃப்டாக வெயிட்டே இல்லாமல் இருக்கணும். இப்போது மாவை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூடி போட்டு 3-4 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சா போதும். புளிக்க வச்ச மாவை நல்லா கலந்துட்டு இட்லி தட்டில் நெய் இல்லை எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை ஊற்றி வேக வைக்கணும். இந்த இட்லி வேகிறதுக்கு 8-10 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகும்.